ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, உன் அப்பன் பழனி முருகனின் வெற்றியும் சக்தியும் நிறைந்த இந்த வேலை நீ தொட்டுவிட்டு இப்போது நான் சொல்வதையும் கேட்க தயாராக இருக்கிறாய் தானே? இதன் பலனாக உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை அறிவாயா? இன்று இரவுக்குள்ளாகவே இந்த பழனி முருகனின் வாக்கினை நீ கேட்டுவிட்டால் நாளை மங்களகரமான நல்ல நாளின் விடியலில் உனக்கானதை கொடுப்பதற்காகவும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் செய்து முடிப்பதற்காகவும் உன் வீட்டு வாசலுக்கே வந்து நான் நிற்கப் போகிறேன். சிக்கனத்தோடு வீட்டை கடைப்பிடிக்கிறாய், சிக்கனத்தோடு வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் நீ செய்து வருகிறாய் என்பதை நான் அறிவேன். சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது மட்டும் கிடையாது. அவன் செலவு செய்யக்கூடிய பணத்தை எவ்வளவு உபயோகமாக செய்கிறான், ஆடம்பரங்களை அனாவசியமாய் நினைத்து எப்படி ஒதுக்கி தள்ளிவிட்டு அவசியமானதற்கு மட்டும் செலவு செய்கிறான் என்பதை பொறுத்ததுதானே? என் அன்பு பிள்ளையான நீயும் முன்னெல்லாம் நினைத்தபடி செலவு செய்து கொண்டும் வாழ்க்கையில் பல தேவையில்லாத விஷயங்களை யோசித்துக் கொண்டும் இருந்தாய். இப்போதெல்லாம் உனக்குள் பல அனுபவங்கள் வந்து விட்டது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை வாங்கலாம், எதை வாங்கக்கூடாது என பல்வேறு படிப்பினைகளை படித்து விட்டாய். இனிமேல் நீ கவலை கொள்ள அவசியமே இல்லை என் செல்வமே. இத்தனை நாட்களாக நீ எதை இழந்தாய் என்பது முக்கியமில்லை. இப்போது உன்னிடம் என்ன மிச்சம் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை திருப்திகரமாய் நடத்துவதற்கான வேலைகளை பார். சண்டைக்கு பின்வரும் சமாதானத்தை காட்டிலும் சண்டையே இல்லாத நிம்மதியான சமாதான வாழ்க்கைதானே அற்புதமானது. உன்னுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல், சண்டை சச்சரவில்லாமல் நீ சமாதானத்தோடு சாந்தியோடு அமைதியாய் வாழ வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிய புதிய அனுபவங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கலாம். அத்தனையையும் கற்றுக்கொண்டு நாளைய நாள் சிறப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்போது நிம்மதியாக நீ உறங்கலாம். இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்போதுமே யாருமே யாருக்காகவும் உண்மையாக இருப்பது கிடையாது. நீயும் அப்படி மற்றவர்களை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்காமல் உன் மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக வாழ்வதற்கான வழிகளை பார். ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஏதாவது ஒன்றை நகைச்சுவையாக சொன்னால் எல்லாரும் சிரித்து விடுவார்கள். ஆனால் அவர்களை சந்தோஷப்படுத்துவது என்பது கடினம் அல்லவா? நீயும் சந்தோஷப்பட்டு மற்றவர்களையும் சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பது வேண்டும் என்பதுதானே உனது விருப்பமாக இருக்கிறது. அப்படி என்றால் நீ யாருக்கும் எந்த விதத்திலும் மதிப்பையோ மரியாதையோ குறைத்துக் கொள்ளாமல் எல்லாரையும் மதிப்பு மரியாதையோடு பணிவோடு துணிவோடு உன் வேலைகளை செய்வதற்கான விஷயங்களை பார். எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை கிடையாது. எப்போதும் உன்னை உயர்ந்த இடத்திலேயே வைத்துக்கொள் என் செல்வமே. உன் சிரிப்பில் மறைந்திருக்கக்கூடிய வழிகளை கண்டறியக்கூடிய அளவிற்கு உன்னை சுற்றிய உறவுகள் இருக்கும்படி, எல்லா நல்ல உறவுகளும் உன் அருகில் இருக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் இருக்கக்கூடிய பணிவின் மூலமாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன். உனது எதிர்கால பிரச்சனைகளுக்கான தீர்வை இப்போது நான் கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. கடந்த காலத்தில் நீ செய்த செயல்களின் மூலமாகத்தானே இப்போது உன் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வந்து உன்னை பாடாய்படுத்த தயாராக இருக்கிறது. அது அத்தனைக்கும் தீர்வை நான் கொடுப்பேன். இன்று முதலாகவாவது இனிமேல் நீ செய்யக்கூடிய செயல்களில் தான் உனக்கான எதிர்கால வாழ்க்கை இருக்கிறது என்ற புரிதலோடு சிந்தித்து செயல்படு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்வமே. மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய நிராகரிப்புகளை கண்டு நீ ஒருபோதும் மனக்கலக்கம் கொள்ளக்கூடாது. ஏனெனில் சாதிக்க நினைக்கும் எல்லா மனிதர்களையும் இந்த உலகம் முதலில் நிராகரிக்கத்தான் செய்யும். ஏனெனில் அப்போதுதானே அவன் அவனுடைய வலிமையையும் பலத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும். உன் பலம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொண்டு யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல், யார் நிராகரித்தாலும் கவலை கொள்ளாமல் தைரியமாய் துணிவாய் உன் வாழ்க்கையை வாழப்பார். உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் பரிசாக நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் முன்னேற்றி கொடுப்பேன். நம்பிக்கையோடு முன்னேறிப்போய் என் செல்வமே. காற்றில் பறந்து கொண்டிருக்கும் ஒரு துணியானது காற்று எந்த பக்கமெல்லாம் மாறுகிறதோ அந்த திசைக்கு ஏற்றாற் போல மாறி மாறி கடைசியில் ஒரு முச்செடியில் சிக்கி பறக்க இயலாமல் கிழிந்துவிடும். அந்த துணியாக நீ இருக்க போகிறாயா? உன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்க போகிறதா? அல்லது முருகனிடத்தில் அத்தனையையும் சமாதானமாய் ஒப்படைத்து விட்டு நிம்மதியான மனதோடு நீ இருக்க போகிறாயா என்பதை சரியானபடி தெளிவாக முடிவெடுத்துக்கொள்.
செயலும் அதற்கான விளைவும் உன்னுடையதுதான் என்பதை புரிந்து கொண்டு நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியானதாக இருக்கும்படி அமைத்துக் கொண்டால் அதன் மூலமாக உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் அமைத்துக் கொடுப்பேன். நீ தேவைப்படாத வரையிலும் இந்த உலகத்தில் மனிதர்கள் உன்னை ஒதுக்கி வைத்துக் கொண்டே இருப்பார்கள். எப்போது உனது தேவை அவர்களுக்கு இருக்கிறதோ அப்போதே ஓடி வந்து உன் புகழ் பாடுவார்கள். அதனால்தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்ன சொன்னாலும் பெரிதாய் கண்டுகொள்ளாமல் அதில் மதி மயங்காமல் நீ என்ன நினைக்கிறாயோ அதன்படி உன் வேலைகளை செய் என்று சொல்கிறேன். நிச்சயமாக உன்னை விலக்கி வைத்தவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு என் செல்வமே. எப்போதும் நீ உண்மையாக நேர்மையாக இருப்பதால் தான் எல்லாரும் உன்னை தனியாய் தவிக்க விடுகிறார்கள். ஆனாலும் கூட எதையும் கண்டுகொள்ளாமல் எவ்வளவு பெரிய இழப்புகளை எல்லாம் சந்தித்த நீ சற்றும் நிலை குலையாமல் இப்போது நின்றால் விரைவில் வெற்றியையும் பெற்று விடுவாய். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளை நினைத்து வருத்தம் கொள்ளாதே என் செல்வமே. உனக்கும் கீழிருந்து கூட வாழ்க்கையில் மேலே உயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் நீ மேலான நிலைமையில் தானே இருக்கிறாய். நிச்சயம் உனக்கான உயர்ந்த நிலையை வெற்றியான நிலையோடு நான் அமைத்துக் கொடுப்பேன். உன்னிடம் அன்பாய் பேசக்கூடிய எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் என நீ தவறாக நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. உன்னிடம் அன்பாய் பேசும் எல்லார் மனதிலும் அன்பு இருக்கிறது. அன்பு முழுவதுமாக இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்கள் எப்போதும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் சூழ்நிலையும் தான் பெரிதென நினைக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால், அவர்களுக்கு ஒரு தேவை என்று வந்துவிட்டால் சுற்றி இருக்கும் யாரை பற்றியும் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் என் செல்வமே. ஆனால் நீதான் எல்லோரிடமும் உரிமையாக உதவி செய்து கொண்டிருக்கிறாய். தேவைக்கு உரிமையென நினைத்து சண்டையும் போடுகிறாய். அவர்கள் உதவி செய்ய வந்தால் மட்டும் உன்னை ஏற்றுக்கொள்வார்களை தவிர்த்து சண்டையோடு நீ கோபப்பட நினைத்தால் அழகாய் தூக்கி அற்புதமாய் உன்னை வீசி எறிந்து விடுவார்கள். நான் சொல்வது புரிகிறதா? தேவைக்கு மட்டும்தான் உன்னை தேடுவார்களே தவிர உன் தேவை அவர்களுக்கு தேவையில்லை எனில் யோசிக்காமல் எவ்வளவு உயரத்தில் இருந்து வேண்டுமானாலும் உன்னை தூக்கி போட்டு விடுவார்கள். உறவுகளிடம் கொஞ்சம் நீ கவனமாக இருந்துதான் ஆக வேண்டும். ஏனெனில் இது கலியுக காலம் அல்லவா? வலியும் வேதனையும் துக்கமும் பிரிவும் இழப்பும் எல்லாம் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை என்னும் விளையாட்டு. விடையே இல்லாத உனது துயரங்களுக்கெல்லாம் முடிவாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். அத்தனை துயரங்களையும் முடித்து வைத்து உனக்கான அதிர்ஷ்டத்தை நாளை உன் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து தரப்போகிறேன். என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் எல்லாம் சரியாகும், எல்லாம் கடந்து போகும் என அத்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் உனக்குள் இருந்தாலே போதும். நிச்சயமாக எல்லாம் சரியாகிவிடும் என் செல்வமே. இதுவும் கடந்து போகும் என ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம்தான் உண்மையான வாழ்க்கையை யோசிக்கக்கூடிய நிதர்சனமான உண்மையான மனம். அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட மனதை உனக்குள் வைத்துக்கொள். உன்னை அளவைத்து பார்ப்பவர்களுக்கெல்லாம் தெரியாது உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்று. நிச்சயமாக அவர்களுக்கு உரிய பாடத்தை கற்பிப்பேன்.